மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மிதுனம் மற்றும் கடகம் ராசியில் பிறந்த ஆண்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மிதுனம் மற்றும் கடகம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில பிறப்பு முதல் கடைசி வரை உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலை, ராகு கேது மாற்றம், இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கப் போகின்றது, மிக மிக முக்கியமாக நீங்க எப்படி இருப்பீங்க, எந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை உச்சத்திற்கு செல்லும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசி மற்றும் கடகம் ராசி, இந்த இரண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல நாம் பார்க்க போகிறது மிதுனம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களை பற்றி தான். மிதுனம் ராசியில் பிறந்த ஆண்கள் நல்ல தோற்றமும் அழகான உடல் வாகும் உடல் வலிமையும் மிக்கவர்களாக இருப்பீங்க. திட சித்தமும் எடுத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கும். இரக்க குணம், தயால குணம், தர்ம சிந்தனை, பிறருக்கு உதவும் தன்மை யாவும் உங்ககிட்ட பிறப்பிலேயே இருக்கும். மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்பவர்கள் நீங்கள். கோபதாபம் இருக்கதான் செய்யும். அவசரப்பட்டு சில செயல்களை செய்வீங்க. தவறு நேர்ந்தா திருத்தி கொள்ளவும் நிச்சயம் செய்வீங்க. மற்ற ராசிக்காரர்களைப் போல தவறு செஞ்சிட்டா அதை மறைக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட கிடையவே கிடையாது. பண்டைய ஜோதிட நூல்களில் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் எவருமே வாழ்க்கையில் தாழ்மை நிலையை அடைவதே இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுடைய பேச்சு இரட்டை தன்மை உடையதாக எப்போதும் இருக்காது. ஒன்று சொல்கிறீங்கன்னா அதன்படி தான் நடப்பீங்க, அதன்படி தான் செய்வீங்க. ஒரு இடத்துல ஒரு கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் நீங்கள் மற்ற இடத்துல அந்த கருத்துக்கு ஆதரவு தான் தெரிவிப்பீங்களே தவிர எதிர்ப்பை தெரிவிக்க மாட்டீங்க. அதாவது உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுறது, அங்கே ஒன்று சொல்கிறது, இங்கே ஒன்று சொல்கிறது அப்படின்ற மாதிரியான குணம் மிதுனம் ராசியில் பிறந்த உங்ககிட்ட சுத்தமாக கிடையாது. பெரும்பான்மையானவர்கள் செல்வாக்கு பெறக்கூடிய நிலையை வெகு சீக்கிரமே அடைவீங்க. இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்படுவதில் வல்லவர்கள் நீங்கள். இதனால் உங்களுக்கு நண்பர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குமே தவிர எதிரிகள் அப்படின்ட்டு பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு முன்கோபம் நிச்சயம் அதிகமாகவே இருக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் எல்லா வகையான உணர்வுகளையும் உடனே வெளிக்காட்டி விடுவீங்க. அதுதான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் கடினமான வேலையை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்ககிட்ட நன்கு பழகிய பின்பு அவங்களுடைய இனிமையான குணங்களை, அதாவது உங்களுடைய இனிமையான குணங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வாங்க. இவன் கோபக்காரன், இவன் ஒரு முரட்டு குணம் அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டவர்கள் கூட உங்ககிட்ட ஒரு 5 நிமிடம் பழகிட்டா போதும் உங்களுடைய எளிமையான குணத்தை புரிந்து கொள்வாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே சரி, கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற முயற்சி செய்வீங்க. தன்னை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க. தனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா மற்றவர்களெல்லாம் என்ன செய்வாங்க, தெரிந்தது போல காட்டிக்கொள்வாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. அந்த விஷயத்தை தெரிந்து அதன் பிறகுதான் பேசுவீங்க. சிறந்த அறிவாற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்தை, எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை உணவு, தண்ணீர் அருந்தாமல் கூட உழைப்பீங்க. சற்று சுயநலமாக சில நேரங்களில் நீங்கள் செயல்படவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உதவவும் தயங்க மாட்டீங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட்டு வெற்றியை குவிப்பதில்
12 ராசிக்காரர்களில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களைப் போல யாரும் இருக்க முடியாது. விவாதங்கள் செய்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க. அடிக்கடி நண்பர்களுடனும் பிறருடனும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி காரசாரமாக விவாதிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அது குறித்து ஒரு முறை விளக்கினாலே உடனடியாக புரிந்து செயல்படக்கூடிய சிந்தனை ஆற்றலும் செயல்திறனும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கு. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளில் கூட சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாகவும் உங்களால் செயல்பட முடியும். கொஞ்சம் முயற்சி செய்தீங்கன்னா நீங்கள் தான் முதன்மையானவர்களாக இருந்திருப்பீங்க. ஐயோ நாம் முயற்சி செய்யலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ இந்த பதிவை பார்த்த பிறகு கூட உங்களுக்கு வரலாம். ஏன்னா முயற்சி செய்தால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. சிறந்த கற்பனை வளம் இருக்கக்கூடிய உங்களுக்கு கதை, கவிதை, கட்டுரை எழுதுதல், எழுத்தாற்றல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. வாழ்க்கையை நன்கு அனுபவித்து வாழ ஆசைப்படுவீங்க. அதற்காக கடுமையாக உழைக்கவும் செய்வீங்க. மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய இளம் வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயல்படுபவர்களாக 100ல் 90% பேர் இருப்பீங்க. தங்களோட உறவினர்கள் மற்றும் நண்பர்களை எல்லாம் முக மலர்ச்சியோட வரவேற்று அவர்களுடைய வயிறும் மனமும் குளிரும் வகையில் சிறப்பாக உபசரிப்பீங்க. உறவினர்களின் ஆதரவை மிகவும் விரும்புவீங்க. ரியல் எஸ்டேட், மனை விற்பனை, வீடுகள் வாங்கி விற்பது, கார் அதாவது மோட்டார் தொழில் இதெல்லாம் உங்களுக்கு மிக பெரும் லாபத்தை நிச்சயம் கொடுக்கும். தங்களின் வாழ்க்கை துணையை மிகவும் நேசிப்பவர்கள் நீங்கள். ஆன்மீகத்திலையும் ஈடுபாடு சற்று அதிகமாகவே இருக்கும். இதன் காரணமாக பல திருத்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வழிபட்டு நன்மை அடையவும் விரும்புவீங்க. இந்த மிதுனம் ராசி அப்படின்றது மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான ராசி என்றுதான் சொல்ல வேண்டும். அடிக்கடி யோகமும் அதிர்ஷ்டமும் உங்கள் கதவை நிச்சயம் தட்டும். பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. புதிய நபர்களிடம் கூட மிகவும் இயல்பாக பழகக்கூடிய குணம் கொண்டவர்கள். எதையும் நேர்பட பேசக்கூடியவர்கள். சற்று முரட்டு குணம் நிச்சயம் இருக்கும் என்பதை மறுத்திட முடியாது. தலைமை பதவிகளை பெறுபவர்களாகவும் இருப்பீங்க. பண்டைய சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்து பண்டிதர்களாகவும் இருப்பீங்க. தன்னை விட வயதில் மூத்தவர்களின் நட்பையும் வழிகாட்டுதல்களையும் அதிகம் விரும்புவீங்க. பிற மொழிகளை கற்பதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஆங்கிலம் கற்கணும், இந்தி கற்கணும், மலையாளம் கற்கணும், கன்னடம் கற்கணும், தெலுங்கு கற்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்ககிட்ட நிச்சயம் இருக்க தான் செய்யும். சிறப்பான பேச்சாற்றல். இதன் காரணமாக பட்டிமன்றம், விவாதம் போன்றவற்றில் கலந்து கொண்டு பிரபலம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு சிலர் ஆன்மீக சொற்பொழிவுகள் செய்து அதன் மூலமாக செல்வமும் புகழும் பெறுவீங்க. நீங்கள் பொதுவாகவே ரொம்ப பாசக்காரர்கள். குழந்தைகள் அதாவது உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட நேரம் செலவழிப்பதிலையும் விளையாடுவதிலையும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. மற்றவர்களுடன் அதிகம் பேச மாட்டீங்க. செயல் மூலமாக அனைத்தையும் நிறைவேற்றி காட்டுவீங்க. கூச்ச சுபாவம் கொஞ்சம் உங்ககிட்ட இருக்க தான் செய்கின்றது. பணமும் புகழும் தேவையான நேரத்தில் நிச்சயம் உங்களை வந்து சேரும். வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் பல கஷ்டமான சூழ்நிலைகளை நிச்சயம் சந்தித்திருப்பீங்க. நெருங்கியவர்களின் துரோகத்துக்கும் ஆளாகி இருப்பீங்க. கஷ்டங்களை அதிகம் சந்தித்தவர்கள் என்பதால் உறுதியான மனமும் பண்பட்ட குணமும் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கும். எதிர்ப்பவர்களுக்கு அவர்களின் வழியிலேயே சிறந்த பாடங்களை புகட்டுவதில் வல்லவர்கள் மிதுனம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள். மற்றவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாதவர்களாகவும் சில நேரங்களில் இருப்பீங்க. அதீத தெய்வ நம்பிக்கை இருக்கின்றது. உண்மையான தெய்வ பக்தியால் அனைத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் உங்ககிட்ட நிச்சயம் வரும். யோகிகள், சித்தர்கள், மகான்கள் பற்றி அறிந்து கொள்ள ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பீங்க.
குத்துச்சண்டை, மல்யுத்தம் போன்ற விளையாட்டுகள்லையும் ஈடுபாடு இருக்கும். இந்த மிதுனம் ராசியில பிறந்த உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்களை காட்டிலும் சகோதரிகளே உதவிகரமாக இருப்பாங்க. தெய்வ கடாட்சம் நிரம்பியவர்களாக இருப்பதால திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பணம் மூலமாகவோ அல்லது இன்னும் பிற பொருட்கள் மூலமாகவோ உங்களுக்கு வந்து சேரும். அநியாயம் அக்கிரமங்களை எல்லாம் ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டீங்க. கொடுமை செய்தவர்கள், அநியாயக்காரர்கள் இவங்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி வைப்பீங்க. மக்கள் சேவை மகேசன் சேவை என்கிற கொள்கை கொண்டவர்கள் நீங்கள். உங்களிடம் விவாதம் செய்து வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவிகளை நிச்சயம் பெறுவீங்க. அந்த பதவிகளை தங்களின் சுய நலத்திற்காக ஒருபோதும் பயன்படுத்தவும் மாட்டீங்க. பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் என்று விரும்புவீங்க. சமைக்கப்பட்ட உணவுகளை விட பழங்கள், பருப்புகள் போன்ற இயற்கையான உணவுகளை உண்பதில் ஆர்வம் உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது. மிதுனம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள் தங்களுடைய வாழ்வில் கெடு பலன்கள் ஏற்படுவதை குறைத்து நன்மையான பலன்கள் அதிகம் ஏற்படுவதற்கு செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் ராகு பகவானுக்கு செவ்வரளை பூக்களை சமர்ப்பித்து நெய் தீபங்கள் ஏற்றி ராகு பகவானுக்குரிய மந்திரங்களை துதித்து வழிபடணும். பிரதோஷ தினங்களில் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு பால் தானம் செய்து வழிபடணும். தேய்பிரை அஷ்டமி தினங்களில் பைரவருக்கு செவ்வரளி பூக்கள் சமர்ப்பித்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் பல நன்மைகள் நிச்சயம் உண்டாகும் என்பதை மறுத்துவிட முடியாது. அதே மாதிரி மாதந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை அன்று அசைவ உணவுகள் சாப்பிடுவதை தவிர்த்து அசைவ உணவுகளை தவிர மற்ற உணவுகளை சாப்பிடணும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்துகளோ அல்லது ஆடைகள், உணவுகள் தானமாக கொடுப்பது உங்களுடைய பாவங்களை தீர்க்க உதவும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். மிக மிக முக்கியமாக மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். இந்த 2 கிழமைகளில் நல்ல காரியங்கள் செய்யுங்க, வெற்றி உங்கள் பக்கம்தான். அதிர்ஷ்ட நிறங்கள் என்று பார்க்கும்போது இளம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 7. அதிர்ஷ்ட ரத்தினம் கோமேதகம். அதிர்ஷ்ட நட்சத்திர பறவை அன்றில் பறவை. அதிர்ஷ்டமான ஆங்கில எழுத்துகள் என்று பார்க்கும்போது KGNCZ. அதிர்ஷ்டமான தெய்வம் துர்க்கையம்மன் மற்றும் முருகப்பெருமான். மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொண்டு செய்தீங்கனாலே வெற்றி உங்கள் பக்கம்தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றலும் அறிவும் உங்களை படைத்த பிரம்மன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதை உபயோகப்படுத்துவது உங்களுடைய கடமை. ஏனோ தானோ என்று செயல்படாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வெற்றியை எட்டி பிடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் 30 வயதுக்கு பிறகு நிச்சயம் சிறப்பான ஒரு நிலையை எட்ட முடியும். 40 வயதுக்கு மேலே உங்களை அசைக்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். முயற்சியை கைவிடாதீங்க. முயற்சிக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது உங்கள் தலையில் எழுதப்பட்ட விதியாகவே இருக்கின்றது அப்படின்றத மிதுனம் ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எதை செய்யணும் செய்யக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ உச்சத்தை அடைவீங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததாக கடகம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களை பற்றி பார்க்கலாம். கடகம் ராசியில் பிறந்த ஆண்கள் எப்பவுமே இளமையாக இருப்பீங்க. உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவீங்க. புத்தி கூர்மை, அளவு கடந்த அன்பு, பேச்சு திறமை அதிகம். அன்பு, நட்பு, பாசம்
இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். தனக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நீங்க போவீங்க. உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் சுதந்திரமானவர்கள் என்று கூட உங்களை சொல்லியே ஆகணும். தங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்துல மற்றவர்கள் தலையிடுவதை பொறுத்து கொள்ள மாட்டீங்க. நீ என்னடா என் விஷயத்துல தலையிடுறது அப்படின்ட்டு கோபம் அதிகமாகவே வரும். வயதில் மூத்தவர்களுக்கு மிகுந்த மரியாதை தருபவர்களாக இருப்பீங்க. பள்ளிக்கூட பாடங்கள்ல ஆர்வம் பெருசா இருக்காது. அதாவது பள்ளிக்கூட கல்லூரி காலங்கள்ல இருக்கும் போதெல்லாம் உலக விஷயங்களை கற்றுக்கொள்வதில் பேராவல் இருக்கும். ஒரு சிலருக்கு பள்ளி கல்லூரி கல்வியை முழுமையாக முடிக்க முடியாத நிலையும் இருக்கும். எப்போதும் நியாயத்திற்கு குரல் கொடுப்பவர்களாக இருப்பவர்கள் தான் கடகம் ராசியில பிறந்தவங்க. தவறுகள் எங்கு நடந்தாலும் தட்டி கேட்பீங்க. கடகம் ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே கடின உழைப்பாளிகள். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் வரை பின்வாங்க மாட்டீங்க. செய்கின்ற வேலைகளில் ஒழுக்கம் விதிகளை கடைபிடித்து செயல்படுவதில் ஆர்வத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறை பார்த்தாலோ அல்லது கேட்டாலோ கிரகித்து கொள்ளக்கூடிய மன ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பவர்கள் நீங்க. சிறப்பான பேச்சாற்றல் இருக்கும். அதன் மூலம் பகைவரையும் நண்பர்களாக்கி கொள்வீங்க. கடகம் ராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் பிறரின் கவனத்திற்கு உரிய நபர்களா மாறுவீங்க. ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களை தான் 4 பேர் உற்று பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அறிவு கூர்மை உடையவர்கள். பொதுவாகவே நல்ல வசதி மிக்க குடும்பத்துல பலர் பிறந்திருப்பீங்க. ஒரு சிலர் சோத்திக்கே வழியில்லாத நிலையையும் கண்டிருப்பீங்க. வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக அதைவிட சிறப்பான ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. திருமணம் உங்களுடைய விருப்பம் போல நிச்சயம் நடைபெறும். உங்களுக்கு வருகின்ற வாழ்க்கை துணை ஓரளவுக்கு நல்ல பொருளாதார வசதி நிறைந்த குடும்பத்தில் இருந்து வருபவராக இருப்பார். வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அவர்களின் எதிர்காலத்திற்காக தங்களை வருத்தி கொண்டு கடினமாக உழைத்து பொருள் சேர்ப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பிறருக்காக விட்டு கொடுத்து செல்லும் தன்மை கொண்ட மனப்பான்மை உடையவர்கள் தான் கடகம் ராசியில பிறந்த நீங்கள். நண்பர்களை அதிகம் பெற்றவர்களாக இருப்பீங்க. தன்னால் பிறருக்கு கஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடவும் எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க. தங்களுக்கு ஏற்படும் வசதி குறைவு துயரங்கள் போன்றவை எதையும் வெளிக்காட்டி கொள்ளாம முக மலர்ச்சியோடு இருப்பீங்க. செயல்படுவதில் அதீத வேகம் இருக்கும். அதே நேரத்தில் ஆழமாக சிந்தித்து செயலாற்றும் சிந்தனை திறனும் உங்ககிட்ட இருக்கும். கடகம் ராசியில பிறந்தவங்களுக்கு அபார தன்னம்பிக்கையும் துணிச்சலும் எல்லாம் தெரியும் அப்படின்ற கர்வமும் முடியாத செயல்களையும் முடியும் அப்படின்ற ஆற்றலும் கொண்டிருப்பீங்க. விளம்பர பிரியம் உங்ககிட்ட இருக்கின்றது. முதலாவதா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அழகான கண்களை உடைய நீங்க கண்களாலேயே வசீகரிப்பீங்க. சவால் நிறைந்த காரியங்களை செய்து காட்டுவதிலையும் விருப்பம் அதிகமாகவே இருக்கும். மிகுந்த தன்னம்பிக்கையும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செயல்படுத்துகின்ற தைரியமும் உங்ககிட்ட அதிகம். தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய லட்சியத்தை நிச்சயம் அடைந்திருப்பீங்க. ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த விஷயம் நிறைவேறும் வரை உழைப்பீங்க. எதிலையுமே இறுதி வரை போராடக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கின்றது. ஒருபோதும் பாதியில விட்டு கொடுத்து செல்ல மாட்டீங்க. வாழ்க்கையில எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்கள் அனைவரையும் தோற்கடிக்கக்கூடிய தந்திரம் அறிந்தவர்கள் தான் கடகம் ராசியில பிறந்த நீங்கள் விரும்பி ஈடுபடக்கூடிய எந்த ஒரு துறையிலையும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீங்க. பிறரிடம் கைகட்டி வேலை பார்க்கும் உத்தியோகங்கள்லாம் பார்க்க மாட்டீங்க. விருப்பம் இல்லாததான் பார்த்து கொண்டிருப்பீங்க. சொந்த தொழில் செய்து பிறருக்கு வேலை வழங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மேல் அதிக பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. பழமையான கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம அதே நேரத்தில் நவீன விஷயங்களையும் ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்பீங்க. வழக்கறிஞர் தொழில் அரசியல்ல மிகப்பெரிய உச்சங்களை தொடக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது. இரக்க குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. யாருக்கும் எத்தகைய தீங்கும் நேரக்கூடாது அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் அப்படின்றதால
உங்களுக்கு எல்லாம் நன்மைகளை தான் முடியும். சுய முயற்சியால் முன்னேற பார்ப்பீங்க. அப்பா காசை வச்சு விளையாடுறது, அப்பா காசில் நோவாமல் நொங்கு தின்றது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. சொந்தமாக உழைத்து தான் சாப்பிடுவீங்க. ஏழை பணக்காரன் அப்படின்ற பேதமெல்லாம் பார்க்காம நல்ல உள்ளத்தோடு அனைவரிடமும் பழகுவீங்க. ஒரே மாதிரி பழகுவீங்க. பொய்யெல்லாம் பேசவே மாட்டீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் விரல் நுனியில் வச்சிருக்க பார்ப்பீங்க. மற்றவர்களின் மனநிலையை, அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை கவனித்து அதற்கு ஏற்றார் போல நடந்து கொள்வீங்க. கதை எழுதுறது, கவிதை, ஓவியம், சிற்பம் போன்றவற்றில் பெருசாக ஈடுபாடு இருக்காது. சுவை மிகுந்த உணவுகளை உண்ணும் விருப்பம் அதிகமாகவே இருக்கும். மிகச்சிறந்த சிந்தனை ஆற்றல் இருப்பதால் அரசாங்கத் துறையில் ஆலோசக, அதிகாரி போன்ற பதவிகளையும் பெறுவீங்க. மிகுந்த சுய மரியாதை குணம் கொண்டவர்கள் நீங்கள். அந்த சுய மரியாதைக்கு பங்கம் ஏற்படும் போது சொத்து, சுகம், உயர் பதவி என அனைத்தையும் நொடி பொழுதில் தூக்கி எறியவும் தயங்க மாட்டீங்க. இறைவன், ஆன்மீகம் போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். எப்பவுமே எளிமையான வாழ்க்கையை வாழ விரும்புவீங்க. வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட விருப்பம் இருக்காது உங்களுக்கு. வசீகரமான முகம், தோற்றம் இருக்கும். எழுத்தாற்றல் திறன் இருக்கும். ஒரு சிலர் எழுத்தாளர்களாக புகழ் பெறுவீங்க. இருப்பதை வைத்து கொண்டு மன திருப்தியாக வாழும் கலை தெரிந்தவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்க. வாழ்க்கையில் எத்தகைய கடினமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் சிறிதும் மனம் கலங்க மாட்டீங்க. இறை வழிபாடு, ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாட்டோடு செயல்படுவீங்க. தாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மதத்தின் மீது பற்று அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தை மிகவும் நேசிப்பவர்களாக இருப்பீங்க. அவர்களுக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணிவீங்க. மக்கள் நலப்பணிகளில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா போன்றவர்கள் மீது அதிக பாசம் இருக்கும். சிறு வயது வாழ்க்கையில் சிரமங்கள் அதிகமாகவே பார்த்திருப்பீங்க. யார் தவறு செய்தாலும் அவர்களை தட்டி கேட்கும் தைரியம் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கும். நகைச்சுவையாக பேசுபவர்கள் நீங்கள். எளிதில் சோர்வடையாம தொடர்ந்து முன்னேறி செல்லக்கூடிய உத்வேக குணம் உங்ககிட்ட இருக்கின்றது. தங்களுடைய வாழ்க்கை துணையிடம் மிகுதியான அன்பை எதிர்பார்ப்பீங்க. பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் பொறுப்புணர்வோடு வளர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் நினைப்பீங்க. விவாதம் செய்து வெல்வீங்க. மிகுதியான அதிகாரம் இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்த மாட்டீங்க. பொதுமக்களின் மதிப்பை பெற்றவர்களாகவும் இருப்பவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் பொறுமையாக செயல்பட்டு வெற்றியை பார்ப்பீங்க. மற்றவர்களுக்காக எதையும் செய்ய துணிவீங்க. உங்களை நம்பி வந்தவர்களை நட்டாற்றில் விட்டுட்டு செல்ல மாட்டீங்க. கடன் சுமைகள் அதிகமாகவே இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு இருக்கின்றது. கடின உழைப்பால் வாழ்வின் உச்சத்தை உங்களால் அடைய முடியும். வாழ்க்கையில் எந்த தொழிலை செய்தாவது உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியும். எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு தான் செய்வீங்க. ஏன்னா அனுபவத்தால் பல கஷ்டங்களையும் பல தோல்விகளையும் சந்தித்தவர்கள் கடகம் ராசிக்காரர்கள். அதனால் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் இனிமே பார்த்து தான் வைப்பீங்க. உங்களுடைய 30 வயது, 35, 40, 45 வயது இந்த காலகட்டங்களில் உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது. இந்த காலகட்டம்தான் வாழ்வின் உச்சத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றி படியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மாற்றுவீங்க அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். பொதுவாகவே மற்ற ராசிக்காரர்களை விட கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பவுமே அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயம் அதிகமாகவே அடிக்கும். அதை பயன்படுத்தி கொள்வதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. ஐயோ முடியலையே, ஐயோ நமக்கு எதுவும் அதிர்ஷ்டகரமாக போகலையே, ஐயோ இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு புலம்பக்கூடிய
கடகம் ராசிக்காரர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் முன்னேற மாட்டீங்க. நடந்தது நடந்துடுச்சு, அடுத்தது நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து குவியும் அப்படின்றதையும் நிச்சயமாக சொல்லலாம். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்திற்கு முன்பு 2 தீபங்கள் ஏற்றி ஏதேனும் பழம் நைவேத்தியம் வைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெள்ளிக்கிழமையில் கோவில்களில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் சுக்கிர பகவானுக்கு ஒரு இனிப்பு பண்டத்தை நைவேத்தியம் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. வேத பாராயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய திருமணமாகாத ஒரு அந்தன இளைஞருக்கு புதிய வேட்டி துணியை தானம் அளிப்பதால் உங்களுடைய அனைத்து தோஷங்களும் நிச்சயம் நீங்கி பாவங்கள் நீங்கி புது மனிதனாக வாழ்வின் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாறுவீங்க அப்படின்றதையும் நிச்சயமாக சொல்லலாம். அதே மாதிரி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான் சன்னதியில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதாலையும் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை பார்ப்பீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது VK இந்த 2 எழுத்துமே அதிர்ஷ்ட எழுத்துக்களாக இருக்கின்றது. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு, சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்ட ரத்தினம் பவளம். அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் மற்றும் பெருமாள். இந்த அதிர்ஷ்ட நிறம், தெய்வம், அதிர்ஷ்ட எழுத்து இதையெல்லாம் எங்கே பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல சரியாக பயன்படுத்தினா கூட உங்களால் பெரிய வெற்றியை பார்க்க முடியும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் செய்கிறது சரிதான், நான் செல்லும் பாதை சரியான பாதை என்ற தன்னம்பிக்கையோடு செல்லக்கூடிய ஒவ்வொரு கடகம் ராசிக்காரர்களுக்கும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நிச்சயம் வெற்றியில முடியும் அப்படின்றத உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.